கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே வான ஒளிஞ்சாலும் பூமி ஒளிந்தால் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்ன என் தகப்பனுடைய இயேசுடைய உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 143:8. உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மை நம்பியிருக்கிறேன், நடக்க வேண்டிய வழி எனக்கே காண்பியும். அன்பார்ந்தவர்களே, நடக்க வேண்டிய வழிகள் நிறையா இருக்கிறது. நீங்கள் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டியா இருந்தாலும் எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, எதை பேசுவது, எதை பேசக்கூடாது, எந்த வேலைக்கு போகணும், எந்த வேலைக்கு போகக்கூடாது, எந்த வழியில் போகணும், எந்த வழியில் போகக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அவர் என்ன சொல்கிறார்னா, உங்களையே நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார், நடக்க வேண்டிய கிருபையை அவர் காட்டுவார் உங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, உங்களை அவர் தலைநிமிர பண்ண வைக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் அவரை நம்பியிருப்பதனால உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறார், கீழாக்காமல் மேலாக்க போகிறார், வாளாக்காமல் தலையாக்க போகிறார். அவர் வழியை காண்பியும் என்று கேட்டு பாருங்கள். ஒரு தொழில் பண்ணால் அவர் வழி வேணும், ஒரு வேலைக்கு போனால் அவர் வழி வேணும். எந்த வேலைக்கு போகிறது ஒரு வழியும் தெரியலன்னு கலங்கலாம், ஆனால் அவர் வழியை காட்டுகிறவர். அவர் வழியை காட்ட வேண்டும் என்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, நான் காரியத்தை வாக்கி பண்ணுவேன். உங்கள் காரியத்தை ஏசப்பட ஒப்புவிங்க, உங்கள் காரியத்தை ஏசப்பட சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நம்மள கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிங்க, அவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். எந்த வழியில் போகிறது, எந்த பாதையில் போகிறது, எங்கே திருமணம் முடிக்கிறது, ஒன்றுமே புரியல, ஒரு வழியும் தெரியல, அடைச்ச மாதிரி இருக்கிறது, இருளாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட போகிறாரு, உங்கள் வழியை காட்ட போகிறாரு. அவர் மேலே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சுட்டு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்ற வசனத்தின்படி உங்கள் காரியத்தை அவர்கிட்ட ஒப்படைங்க. அவர் வழியை திறந்து விடுவார், புது வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்களோட மகிமையின் கரம், உங்களோட கிருபையின் கரம், பலத்தின் கரம் கூட இருப்பதாக. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியை பெருக பண்ணுங்கள். ஆண்டவரே, பாதை தெரியாமல் வழி தெரியாமல் அழிந்து கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழியை காட்டுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.